என்னுடைய பேர் ரைஹானா பர்வீன். என்னுடைய கேள்வி என்னன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல தராவீஹ் தொழுகையை 20 ரக்காயத்தாக நிர்ணயித்தது சரியா? இதற்கு முழு விளக்கம் தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும். இதாங்க முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதாவது இப்போ தராவீஹ் என்ற பெயரில் 20 ரக்காத் தொழக்கூடியவங்க என்ன சொல்லிக்கிட்டு வர்றாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் தொழுவலை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத்து அவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க. உமர் பெரிய சஹாபி, அவர் லேசுப்பட்ட ஒரு ஆளா, அவர் செஞ்சிருக்கும் போது நம்ம செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு வாதத்தை மக்கள்கிட்ட வைத்து உமரை நாங்கள் பின்பற்றுறோம், நீங்க ரசூலுல்லாஹ் நீங்க பின்பற்றிட்டு போங்க, நாங்கள் உமரை பின்பற்றுறோங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இந்த வாதத்தில் நிறைய தப்பு இருக்கு. ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்லை. இந்த வாதத்தில் ஏராளமான பிழைகள் இருக்கிறது. முதலாவது பிழை என்னன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த சஹாபி என்பதில் சந்தேகம் கிடையாது. ரொம்ப சிறந்த சஹாபி, நம்மளை எல்லாம் விட சிறந்தவங்க. அன்னைக்கு இருந்த உம்மத்திலேயே ரொம்ப உயர்ந்த இடத்துல உள்ள 10 பேர்ல அவர் ஒரு ஆளு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அடுத்த நிலையில வச்சவரை மதிச்சிருக்கிறாங்க. அவர் சொன்னபடி சில விஷயங்கள்ல வஹி கூட வந்திருக்கிறது. அவர் சில விஷயங்களை சொல்றாரு, அதுக்கு ஏற்றவாறு அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்யுது, வஹி வர்ற அளவுக்கு ஒரு அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு முகப்பான ஒரு அடியாரு, அதெல்லாம் தனி. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பெரியவரா? அதான் கேள்வி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மளை விட பெரியவர், உங்களை விட பெரியவர், எல்லா இமாம்களை விட பெரியவர், எத்தனை சஹாபாக்களை விட பெரியவர், எத்தனை மகான்களை விட பெரியவர், நபிகள் நாயகத்தை விட பெரியவரா? அதான் கேள்வி. இப்ப நபிகள் நாயகம் அவங்க 8 தொழுது இருக்கிறாங்கும் போது அவர் 20 தொழுது இருக்கட்டும், 20 தொழுதாராங்கிறது 2வது மேட்ரு, அடுத்த பிழை, அது தவறான தகவல். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 தொழுகிறாங்கன்னு வச்சுக்கிருவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 தொழுகிறாங்கன்னு வச்சுக்கிருவோம். இப்ப அல்லாஹ் உங்கள்கிட்ட எதுக்கு கேள்வி கேட்பான்? உமரை ஏன் பின்பற்றன்னு கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன்? அவர் ரசூல் இல்ல, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது. யாரை தூதரால அனுப்புனானோ அவரை பின்பற்றினான்னு கேட்பான். அப்ப உமரை மதிக்கிறோங்கிறவர் ரசூலுல்லாஹ் மட்டும் தேவையுமா? உமரை மதிக்க வேண்டியது உண்மைதான். ரசூலுல்லாஹ் சொன்னதை கீழே நீ ரசூல் எனக்கு வேணாம், இவர் தான் எனக்கு வேணும்னா நீங்க உமரை இப்ப மதிக்கல, நபிகள் நாயகத்தை 2வது இடத்துக்கு தள்ளிவிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இடம் உமருக்கு கொடுத்து விட்டீங்க, செகண்ட் இடம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறீங்க. ஒரு மூமின் எப்படி நடக்கணும்? லா யூமின் அஹதுக்கும், ஒருவன் மூமினாக ஆகவே முடியாது. எது வரைக்கும் ஆக முடியாது? ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன், அவனுடைய தாய் தந்தை பிள்ளை உலக மக்கள் அத்தனை பேரை விடவும் என்னை நேசிக்காத வரை அவன் மூமினாக ஆக முடியாது. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் மேல முதலிடம் யாரு கொடுக்கணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க 8 தொழுது காட்டியிருக்கிறாங்க, அல்லது 9 தொழுது இருக்கிறாங்க, 12 தொழுது இருக்கு, 13 தொழுது இருக்கிறாங்க போது அதுல என்னத்தையாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்கணுமே தவிர அவங்க செய்யாத ஒன்றை உமர் செஞ்சாருன்னு எப்படி நீங்க செய்வீங்க? அல்லாஹ் நிப்பாட்டி மறுமையில பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஏண்டா உமரே அவனுக்கு தூதரா, அவருக்கா வேதத்தை கொடுத்தேன், அவருக்கான வஹியை அனுப்புனேன், அவர் மூலமா தான் மார்க்கத்தை கற்றுத்தந்தனா, எனக்கு யாரோட தொடர்பு இருந்துச்சு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்துச்சு. கேட்பான்ல இல்ல? கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது உமர் செஞ்சா என்ன, அபூபக்கர் செஞ்சா என்ன, அவ்வளவு சஹாபாக்களும் சேர்ந்து செஞ்சாதான் நமக்கு என்னங்கிற? ரசூலுல்லாஹ்வுக்கு மேல அவங்க பெரிய ஆள்களா? இப்படி நினைத்து பார்த்தோமையானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த வாதத்தை நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். அது போக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி 2 விஷயம் வருதுங்க. ஒன்று அவர் மக்களுக்கு என்ன செய்யறாராம், 20 ரக்காத் தொழுவுமாறு கட்டளை இட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இப்னு அபி ஷைபா, அபூபக்கர் இப்னு அபி ஷைபா என்பவர் அறிவிக்கிறார். இதை சொல்ற ஆள் யார் தெரியுமா? யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரிங்கிறவர் சொல்றார். உமர் ஒன்றை கட்டளை இட்டாராம். என்ன கட்டளை இட்டாராம்? 20 ரக்காத்து நீங்க எல்லாம் தொழுவணும்னு உத்தரவு போட்டாராம் அவர். அப்படின்னு அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா யஹ்யா பின் சயீத்ங்கிறவர் அறிவிக்கிறாரு. இவர் உமர் காலத்தில் இல்லாதவர், பிறக்காதவர். என் காலத்தில் நடந்தது யார் அறிவிக்கணும்? என் காலத்தில் பிறந்தவர் கூட அறிவிக்க முடியாது. பிறந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு என்னைய பார்த்துருக்கணும், அப்பத்தான் என்னுடைய செயல் அவர் அறிவிக்க முடியும். உமர் இப்படி உத்தரவு போட்டான்னு யார் அறிவிக்கணும்? உமர் காலத்தில் பார்த்தவர் அறிவிக்கணும்.
யஹ்யா பின் சயீத் என்பவர் உமர் காலத்தில் பிறக்கவே இல்லை, ஐ விட்னஸ் இல்லை, கண்ணார கண்ட சாட்சி இல்லை இவரு. அப்ப கண்ணார கண்ட சாட்சியா இல்லாட்டி இவர் சொல்ல இப்படி ஏத்துக்கிறது? உமர் கட்டளையிட்டாருங்கிறாங்க. கட்டளையிட்டவர் வாழ்ந்த காலத்தில் இவர் இருக்கல, ஏன் அந்த கட்டளையை பார்த்து யாராவது அறிவிக்க வேண்டியதானே? அவர் காலத்தில் ஒருத்தர் அறிவிக்காம உமர் காலத்தில் லட்ச மக்கள் அவரை பார்த்துருப்பாங்க, அவங்க யாருமே சொல்ல காணா 20 ரக்காத்து கட்டளையிட்டாருன்னு. அவர் காலத்தில் இல்லாம ஒரு மூத்தான பிறகு பிறந்து இவர் சொல்றாரு, யஹ்யா பின் சயீதுங்கிறவர் சொல்றாருன்னு சொல்லி, அதனால இதை ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு சொல்லி எல்லாருமே நிராகரிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்று இருக்கிறது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நாங்க 20 ரக்காத் தொழுதிருக்கிறோம், சாயிப் இப்னு யஸீத் என்பவர் அறிவிக்கிறார். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கட்டளை போட்டாங்கன்னு மொத்தாங்கிற நூல்ல வருது. உபய் இப்னு கஅப்னு ஒரு இமாம், தமீமுத் தாரின்னு ஒரு இமாம், இந்த 2 இமாமையும் ரசூல் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல் ரமலானுக்காக நியமிக்கிறாங்க. நியமிச்சுட்டு 11 தொழுவீங்கன்னு உத்தரவு போடுறாங்க. 2 அறிவிப்புல கவனிக்கணும். ஒன்று உமர் ஆர்டர் பண்றாரு. எப்படி ஆர்டர் பண்றாரு? 11 ரக்காத்து தொழுவீங்கன்னு ஆர்டர் பண்றாரு. இன்னொன்று உமர் காலத்தில் மக்கள் தொழுதாங்கன்னு வருது. அப்போ ஒருத்தர் காலத்தில் மக்கள் தொழுவதில் அவருக்கு சம்பந்தம் இருக்குமா? அவரே போடுகிற உத்தரவில் அவருக்கு சம்பந்தம் இருக்குமா? இப்ப நான் என் காலத்தில் ஒருத்தர் ஒன்று செய்யறாரு, எனக்கு சம்பந்தம் இருக்குமா? அதுல என் காலத்தில் எவனோ என்ன வேண்டாலும் செய்வான், அது நானா பொறுப்பு? ஒருவர் காலத்தில் ஒன்று நடந்தால் அவரை சம்பந்தப்படுத்த இயலுமாட்டேன். இப்போ என் காலத்தில் தான் எத்தனை கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சிச்சு, என் காலத்தில் நானா செஞ்சேன் அர்த்தம் அதுக்கு? அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒருவருடைய காலத்தில் ஒரு காரியம் நடக்குமையானால் அதோடு அவரை சம்பந்தப்படுத்த முடியாது. அவரே உத்தரவு போட்டாரே ஆனால் அவரை சம்பந்தப்படுத்த முடியும். அப்போ உமர் ரலியல்லாஹு உத்தரவு என்ன போடுறாங்கன்னு கேட்டா, மத்தாவுல 232 ஹதீஸ்ல இருக்கிறது. அமர உமர் இப்னுல் கத்தாப், உமர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். உபய் இப்னு கஅபின் தமீமுத் தாரி, உபய் இப்னு கஅப் என்பவருக்கும் தமீமுத் தாரிக்கும் உத்தரவு போட்டார்கள். ஐயகுமால் இன்னாசி பி 11 ரக்காத், 11 ரக்காத்து மக்களுக்கு தொலை வைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள். உமர் உத்தரவு போடுறாரு 11 தொழுவ சொல்லி. அவங்க காலத்தில் யாரோ 20 தொழுதாங்களாம். யாருக்கு எங்களுக்கு என்னது? அவர் போட்ட உத்தரவு என்ன? 11. அப்ப இந்த உத்தரவு ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு ஏற்ப கரெக்டா வருது பாருங்க. ரசூலுல்லாஹ்வும் 11, இவரும் 11 கரெக்டா மேட்ச் ஆகுது. மக்கள் தொழுததை பத்தி நம்ம ஏன் ஏத்துக்கணும்? உமருக்கு சம்பந்தம் இல்லை அதுல. அதனால உமர் ரலியல்லாஹு சம்பந்தப்படுத்துவது தப்பு. உமர் ரலியல்லாஹு அந்த மாதிரி 20 ரக்காத் தொழுமாறு எந்த ஒரு உத்தரவும் போடவில்லை, போட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அவர் காலத்தில் மக்கள் தொழுதார்கள் என்பதற்கு தான் இருக்கு ஆதாரம் இருக்கிறது. அதனால உமர் ரலியல்லாஹு தொழுவது கிடையாது என்பதுதான் சரியான ஒரு நிலை. அதனால நம்ம சுன்னத்தை பேன்றதா இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய வழியில செல்வதாக இருந்தால், அந்த 7ல இருந்து ஆரம்பித்து 15க்கு உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் எல்லாம் தொழுதார்களோ அந்த முறைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டு தொழணுமே தவிர 20 தொழக்கூடாது, அது குற்றமாயிடும்.